ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஃபேன்சி கிச்சனில் ஒரே நிமிஷத்தில் செய்கிற முஹப்பத் கே சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம தர்பூசணி பழத்தில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி பொடிசாக அறுத்துக்கலாம். அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பொடிசாக அப்படி அறுத்து வச்சுக்குவோம். முஹப்பத் கே சர்பத்துக்கு இல்லைனா வாய்க்கு வாய் விதை வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்படி விதையெல்லாம் எடுத்துக்கிட்டு பொடிசாக அறுத்து வச்சுக்கலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் முதல்ல நம்ம ஐஸை உடச்சி போட்டுக்கலாம். ஐஸை உடச்சி போட்டதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ஐஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்குவோம். போட்டதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போடுவோம். அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நம்ம சம்சா விதை ஊற வச்சுருக்கிறோம், அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரோஸ் சிரப்பை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம பொடிசாக அறுத்து வச்சா தர்பூசணி அதில் போட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிறோம் பால், அந்த பால் 1 லிட்டரு ஊற்றிக்குவோம். ஊற்றிக்கிட்டு கலக்கினா ஒரே நிமிஷத்தில் பாருங்கள் எப்படி சிரப்பு ரெடி ஆகிடுச்சின்னு. முஹப்பத் கே சர்பத்து ரெடி ஆகிடுச்சி. நம்ம நோம்பு நேரத்தில் வச்சு குடிக்கலாம். வெயிலுக்கு வெளியில் போயிட்டு வந்தோன்னே ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னா 1 நிமிஷத்தில் செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.